தம்பி, வேலையில் லேட் ஆயிடுச்சாப்பா? இப்போதான் வரியா? நான் இப்போ வந்தா உங்களுக்கு என்ன? இந்த மாதிரி கேட்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. டேய், ஏன்டா அப்பா கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசுற? கொஞ்சம் சாஃப்டா பேசலாம்ல. நீ அமைதியாரா, உனக்கு எதுவும் தெரியாது. அவர் அன்னைக்கு பண்ணதுனால தான் இன்னைக்கு சொந்த வீடு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன், என்ன பண்ணாரு? நம்ம வீடு பக்கத்தில் இருக்க இடம் 10 வருஷம் முன்னாடி 5 லட்சம் ரூபாய் தான். ஆனால் இப்போ அதோட விலை 50 லட்சம் ரூபாய். அன்னைக்கே அவர் இது வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். ஓ அப்படியா? அப்ப இப்பவே அது 50 லட்ச ரூபானா அப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சது எவ்வளோடா இருக்கும்? எப்படியோ கோடி கணக்கில் போகும்டா. ஆமால, அப்போ ஒன்று பண்ணுவோம். நீ நான் ஆளுக்கு 25 லட்ச ரூபா போட்டு அந்த இடத்த நம்ம இப்போ வாங்கிடுவோமா? டேய் லூசாடா, நீ நம்மளால எப்படி 25 லட்சம் ரெடி பண்ண முடியும்? நம்ம இப்ப கஷ்டப்படுற மாதிரி தான் அப்பா கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும்ல. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அவர்கிட்ட நீ இப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். இனிமேலாவது அவர் புரிஞ்சுக்கடா. அவர் சம்பாரிச்சு எல்லா பணத்தையும் அவரோட ஆசையெல்லாம் விட்டுட்டு நம்மளை வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாகிறதுக்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிருப்பாரா. அதுக்கப்புறமே எப்படிடா அவர் கையில காசு இருக்கும்?